ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ப்ரொமோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொமோவை வந்து கேன்சல் பண்ணிடலான்றது என்னோட கருத்து. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது முன்னுரை தேவையில்லாமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதாவது யானை பசிக்கு சோளப்பொரி போடுற மாதிரி அந்த ஒரு ப்ரொமோவனை விட்டு அதில் வந்துட்டு ஒன்றுமே புரியாது. ஆனால் ஒரு சஸ்பென்ஸ் வைப்பாங்க. இது எப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை காலையிலேயே ஒரு சாங்ஸை போடுவாங்க, வியாழக்கிழமை காலையில் எல்லா நாளும் போடுறாங்க காலையில். அந்த சாங்கை வச்சு ஒரு சில பேர் விளையாடுவாங்க பாருங்கள். இந்த சாங்கை டீகோட் பண்ணால் இவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க, அந்த சாங்கை டீகோட் பண்ணால் அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னு. அடங்கப்பா, இது முடியலடா சாமின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னென்னா இந்த ப்ரொமோவில் வந்து அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த கேமில் வந்துட்டு இவங்களோட விளையாட்டை நாங்களும் மாற்றணும்னு நினச்சோம். இவங்க மாறுற மாதிரி தெரியல. அதனால் நாங்கள் என்ன நினச்சோன்னா இந்த வீடியோ மாற்றிட்டா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை அப்படியே 2 நாடாக மாற்றணும். அப்போ தான் இவங்களோட கேம் மாறும்னு நாங்கள் நம்பினோம். இப்போ அந்த 2 நாட்டில் அவங்களுக்கு வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தோம். அவங்க கரெக்டாக கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை கரெக்டாக பயன்படுத்தி மக்கள்லாம் ஒழுங்காக பாதுகாத்தாங்களா இல்லையா? அந்த ஆட்சி அதிகாரத்தை கரெக்டாக வந்து பயன்படுத்தினாங்களா இல்லையா? அதை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஆட்சி அதிகாரம் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லும்போது சாட்சனாவை வந்துட்டு வச்சு புழக்க போகிறாருன்ற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நம்மளுக்கு வந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா சாட்சனாவை வந்து போட்டு பொழக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. இது மட்டும் நடந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து பழனிக்கு பாத யாத்திரையாகவும் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறதாகவும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ரெடியாக வந்து இருந்துக்கோங்கப்பா. ஏன்னா அந்த மாதிரி தான் நியூஸஸும் வருது. அதேமாதிரி இவரும் வந்துட்டு இந்த ஆட்சி அதிகாரம் அப்படி பேசும்போது கண்டிப்பாக அந்த அதிகாரம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த அரசன் அரசி தான். அரசனில் பார்த்தீங்கன்னா ராணவ மகாராஜா வந்து இப்படி உட்காந்தவர் தான். இப்படியே வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனாலும் அவருக்கு வந்து இந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ஒரு 2-3 பேர் ஓட்டு போட்டாங்க பாருங்க. டென்ஷன் ஆகி போச்சு. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னா ராணுவ வந்து சூப்பராக பண்ணாராம். ஏன்பா அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க? ஏயா அவருக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி சும்மா இப்படி உட்காந்துருந்தார், கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. மற்றவங்க எவ்வளோ பண்ணாங்க. தீபக்கும் பண்ணார். தீபக் கூட வந்து ஜெஃப்ரி நல்லா பண்ணால் ஜெஃப்ரியை சொல்லியிருக்கலாம். முத்துக்குமார் ஒரு பக்கம் பண்ணாப்புல. ஆனால் வந்து ராணுவ மகாராஜா சூப்பராக பண்ணார். ராணுவ மகாராஜா கேசரி, அந்த ராணுவ கேசரின்னு சொல்லியிருந்தாங்களே, ராணுவ மகாராஜா வேணால் கேசரி வேணால் கிண்டி நல்லா சாப்பிட்ருப்பார். என்னத்தை சொல்கிறது? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அவர் பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர் எதுலேயும் மாட்டல. ஸோ ஆட்சி அதிகாரம் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக சாட்சனா நல்ல ஆட்சி அதிகாரம். எப்பா கொடுங்கோல் ஆட்சி. அதுலேயும் ஜெஃப்ரியை வந்துட்டு அப்படியே முட்டிப்பா, அதாவது அந்த 100 தோப்புக்கான போட வச்சாங்க பாருங்க. அதெல்லாம் கொடுமைன்னு உச்சம். அதுலேயும் வந்துட்டு அவர் ஆஃப் செட்டப்பில் போடுறாரு. சரி 100 பொண்ணுங்க சத்தியமாக முடியாது, ரொம்ப கஷ்டம். அதாவது போட்டே ஆகணும், வேறு வழி இல்லைன்னா போடலாம். ஏன் போடுறோன்னு கேட்குறேன் நான். அங்கே வந்து போடும்போது இந்த பக்கத்தில் இருந்த மந்திரியாக இருந்த பவித்ரா பழங்க பாருங்க, அட்டகாசம். அதெல்லாம் கொடுமையின் உச்சம். ஏன் உங்கள் ஊரில் தோப்புக்கான வந்துட்டு இப்படி தான் போடுவாங்களா, கீழே உட்காந்து போட மாட்டாங்களா அப்படின்னாங்க. அவர் பரவாயில்ல, எப்படி முத்துக்குமரன் வந்துட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டா அவர் பண்ணுறாரு, அதே மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ இந்த வாரம் வந்துட்டு 2 விதமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போது நாடாக வந்து ஆட்சியை வந்துட்டு ஒழுங்காக வழி நடத்தாமல் கொடுங்கோல் ஆட்சி மாதிரி வந்துட்டு இந்த அம்மா சாட்சம்மா தேவி பண்ணாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் செம்ம அடி இருக்குது. அதேமாரி உண்மையிலேயே இன்னொரு அதிகாரம் ஒன்று கிடச்சிது. யார்? மஞ்சரி கேப்டனாக இருந்தாங்க. கேப்டனாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு மேலே கொடுங்கோல் ஆட்சி. அவங்க தான் வந்து உண்மையிலே இந்த பிக் பாஸ் வீட்லேயே வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தை அதிகப்படியாக யூஸ் பண்ணி ரொம்ப கேவலமாக பண்ணாங்க. அதில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா? கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடியே 30 செட்டு 30 வந்துட்டு எந்திரிச்சு உக்காரணும். அது வந்து 3 செட்டு, நீல் டவுன் 3 செட்டு, புஷ்அப்ஸ் 3 செட்டு, ஜம்பிங் ஜாக்ஸ் 3 செட்டு. என்ன நடக்குது அப்போ நம்ம இருந்துச்சு. ஸோ 2 ஆட்சி அதிகாரத்தில் 2 கொடுங்கோல் ஆட்சி. 2 பேர் வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் செம்ம அடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் விட்டாலும் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது வச்சு புழக்க போகிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி இந்த வாரம் வந்து சாட்சனா வெளியே போவாங்களான்றது ஒரு பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் சாட்சனா வந்துட்டு வெளியே போகிறது பெரிய டவுட்டுக்குரியாக வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா சாட்சனா வச்சு இன்னுமே கொஞ்ச நாள் ஓட்டலான்றது ஒரு பிளானாக ஓடிட்டுருக்கு. அதனால் மேக்ஸிமம் வர்ஷினி வெங்கட் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் காலையிலேயே அந்த ஓட்டிங் அனாலிசிஸ் போடும்போது ஓட்டிங்ஸில் வந்து லாஸ்ட்டில் வந்து சாட்சனா இருக்காங்க, அதுக்கு மேலே ஆர்ஜி ஆனந்த் இருக்காங்க, அதுக்கு மேலே தர்ஷிகா இருக்காங்க, அதுக்கு மேலே தான் வர்ஷினி வெங்கட் இருக்காங்க. பட் என்னோட பர்சனல் கருத்து என்னென்னா இவங்க 3 பேரும் ஆல்ரெடி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஒன்றுமே பண்ணாமல் இந்த வீட்டில் வந்துட்டு பிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிறது 2-3 பேர் இருக்காங்க. பாய்ஸ் டீமில் ஒரு சில பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. ரஞ்சித்தெல்லாம் பேச வேண்டாம். இந்த பக்கம் வர்ஷினி வெங்கட் பண்ணுறாங்க. ஆனால் நேற்று அவங்க பேசுனாங்க பாருங்கள், அந்த நாயை வச்சு பேசுனாங்க பாருங்கள். அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இழிவுபடுத்தலாம். அவர் ரோஸ்ட்டு தான் பண்ண சொன்னார், இழிவுபடுத்த சொல்ல. எப்படின்னா அவர் ரோஸ்ட்டு பண்ண சொன்னார்னா, என்ன நீ பண்ணுறது கேவலமாக இருந்துச்சு, இதுக்கு அவன் பண்ணிட்டு போயிடுவான், இப்படி பண்ணலாம்.
ஏன்டா நீ பண்ணுறது கேவலமாக இருந்துச்சு, அந்த நாய் பண்ணாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? 2 விதமாக இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க பண்ணது வந்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு செயல். அது கண்டிப்பாக வந்து வர்ஷினி வெங்கட்டுக்கு சம்மட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்துட்டுருக்கு. சரி பார்க்கலாம், அஃபிஷியலாக எவிக்டட் யார் அப்படின்ற விஷயங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக தான் இருக்குன்னு வேறு சொல்லி அப்டேட் வந்துட்டுருக்கு. அதனால் 2 எபிசோடுமே வந்துட்டு காரசாரமாக இருக்கும். இப்போ இது வாரம், அதாவது நம்ம போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் வந்துட்டு நம்ம ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தோம். என்னங்க இவர் இப்படி சொம்படிக்கிறாரு, இவங்கள கேட்கவே மாட்டாரு, அவங்கள கேட்கவே மாட்டாருன்னு. அதெல்லா விஷயங்களும் இங்கே வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னையா விஷயம் வரப்போகுது அப்படின்னா அது வரும், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஒரு ரூமரும் போயிட்டுருக்கு. ஏன்யா ஏற்கனவே நாங்கள் வந்து நொந்து நூலாக போகிறோம், இதில் நீங்கள் வேறு இப்படி வந்துட்டு ஒரு பொடி மாதிரி வச்சு பேசணும், நாங்கள் என்னையா பண்ணுறதுன்ற மாதிரி போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் இப்போது சமீபமாக கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து சாட்சனா நல்லா ஒய்யாரமாக லாஸ்ட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. அதனால் நிறைய பேரோட கருத்து, ஏன் இந்த ப்ரொமோ வரும்போதே கூட பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா சாட்சனாவை வச்சு கழுவி ஊற்றுறாங்க. ஃபுல்லாக சாட்சனாவாக தான் இருக்குது. என்ன நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்போ சாட்சனா மட்டும்தான் வெளியே போகணும். அதாவது இந்த பிக் பாஸ் கேமில் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒருத்தங்க வந்துட்டு அவங்க ஓப்பனப்பாக அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ஏதோ ஒரு விஷயங்களை காமிச்சிட்டாங்கன்னா எல்லா மக்களும் வந்துட்டு இவங்க போகணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு இன்னும் 2-3 பேர் அதை பார்த்து ஒரு கும்பலே வந்து சேர்ந்து இவங்க போகணுன்னு இவங்க போகணுன்ற மைண்டு வந்துட்டு, அதாவது அந்த மக்களோட ஃபோக்கஸில் அங்கே போனதுனால இங்கே டம்மியாக மிக்சர் சாப்பிட்றவங்களும் ஜாலியாக இருக்காங்க. அப்பா எங்கே நம்ம மாட்டிப்போமோன்னு நினச்சோம், நல்ல வேலை இப்போ சாட்சனா மாட்டிக்கிச்சு. அதனால் நம்ம பிரச்சனை இல்லை, அடுத்த வாரமும் நம்ம வந்து நாமினேஷன்ஸில் வரமாட்டோம், அடுத்த வாரமும் எஸ்கேப் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது என்னை கேட்டிங்கன்னா, சாட்சனாவுக்கு முன்னாடி ஆர்ஜே ஆனந்தி எவ்வளோ கெட்ட பேர் வாங்கினாங்க. இதுதான் 2வது வாட்டின்னு நினைக்கிறேன் இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே. ஆனால் அவங்க இன்னும் உள்ளே இருக்காங்க. ஆனால் அவங்க யாராவது வந்து ஆனந்தி பேரை தூக்குறாங்க பேசுகிறாங்களா? இதுக்கு முன்னாடி ஆனால் சாட்சனா வர்றதுக்கு முன்னாடி, சாட்சனா இந்த பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்ஜே ஆனந்தி தான் போகணும்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ சாட்சனா போகணுன்றாங்க. இந்த போகணும்னு சொன்னால் இடைப்பட்ட 4 வாரத்தில் ரஞ்சித் சார் ஹாயாக அப்படி கை வச்சு வைக்கிறது. ஏய் சூப்பர்ரா, அட்ரா இது போதும், இதை வச்சு நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிடுவேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கார். ஏன் இப்படி இருக்கீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, பண்ணுங்கள். அந்த பிக் பாஸ் கேமில் ஒளிவு மறைவு இல்லாமல் இவங்க பண்ணுறது கெட்டதாக தான் இருக்குது. ஆமாம், சாட்சனா பண்ணுறது கேவலமாக தான் இருக்குது. ஆமாம், வர்ஷினி வெங்கட் பண்ணுறது கேவலமாக இருக்குது. எல்லாமே இருக்குது. நான் என்ன சொன்னேன், வர்ஷினி வெங்கட் இருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த ரஞ்சித் சார் இருக்கார். சத்யா என்ன பண்ணுறாருன்னு கேட்குறேன். ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு முதல்ல வந்து கையை வச்சு வெளியே அனுப்புங்க, ஓட்டை கம்மி பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற கோவத்தை நீங்கள் அங்கே காமிக்கிறதுல என்ன ஆகுதுன்னா, இவங்க ஓப்பனப்பாக பேசி இவ்வளோ நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கண்டென்ட்டை கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லாமல் என்ன ஆகிடுதுன்னா, மிச்சர் சாப்பிட்டவங்களாம் வந்து இவ்வளோ நாள் தாண்டி வந்துட்டுருக்காங்க. இப்படி தான் நிறைய சீசனில் நடந்துட்டுருக்கு. இது ஒரு சீக்ரெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். குயின்ஸ்லேருந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி வந்து ஜித்தன் ரமேஷ்லாம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து எல்லாருமே அவங்களோட மக்கள் பார்வையில் அந்த பக்கம் போயிடுச்சு. அதனால் இந்த பக்கம் ஒன்றுமே பண்ணாமல் நிறைய பேர் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு இவங்கள மாதிரி இவங்களும் வந்துட்டு நான் ரொம்ப நல்லவங்க, வல்லவங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அன்னை தெரசா இருந்தாங்க, அவங்க அப்பா அவங்க அம்மா எனக்கு ரொம்ப பழக்கம் இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே. புரியுதுங்களா? ஸோ அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இன்னோட எபிசோடுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படி தான் சொல்லுங்கள். இதேமாதிரி சாட்சனாவுக்கும் அவங்க டேடியை கையாலேயே கொட்டு விழ போகுதுன்ற மாதிரி இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.